உலகத்திலேயே அதிகமான காலேஜ் ஃபீஸ் எங்கன்னா அது யூஎஸில் தான். ஹை ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஒரு ஃபீஸும் கட்டாமல் யூஎஸ் பப்ளிக் ஸ்கூலில் படிச்சுட்டு வர பிள்ளைங்க காலேஜுக்குள்ளே போகும்போது பார்த்தா சம்பாதிச்ச மொத்த சொத்தையுமே இதுக்கு செலவழிக்கிற மாதிரி அவ்வளோ ஃபீஸ். இதனாலேயே அமெரிக்காவில் நிறைய பேர் காலேஜ் படிப்பு அவசியமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு க்ரேஸியான ஃபீஸ். நம்மள மாதிரிப்பட்ட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இமிக்ரெண்ட்ஸுக்கு பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்ப ரெடி ஆகும்போது தான் இங்கே இருக்கிற காலேஜ் ஃபீஸ் நிலவரம் தெரிய வரும். அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான நிலைமையை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய்மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். யூஎஸ் காலேஜ் எஜுகேஷன் வரும்போது நம்ம எல்லோருக்கும் வர முதல் கேள்வி, யூஎஸில் அண்டர் கிராட் டிகிரியை முடிச்சுட்டு வெளியில் வர எவ்வளோ செலவாகும்? அந்த கேள்விக்கு அவ்வளோ ஈஸியாக பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா அது நாம் போகிற காலேஜை பொறுத்தது. யூஎஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் காலேஜை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. ஒன்று, இங்கே எல்லா பேச்சுலர்ஸ் டிகிரியும் 4 இயர்ஸ் டிகிரி. நம்ம ஊரில் இருக்கிற 3 இயர்ஸ் பிஎஸ்சி டிகிரியெல்லாம் இங்கே கிடையாது. ரெண்டாவது வித்தியாசம், ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா டிகிரிக்கும் ஒரே டியூஷன் ஃபீஸ் தான். கொஞ்சம் மைனர் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி ஒரே ஃபீஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாலும் அதே காசு தான், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தாலும் அதே காசு தான். இந்த ரெண்டு வித்தியாசத்தை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து, காலேஜ் டியூஷன் ஃபீஸ் எப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறுபடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸில் நம்ம ஊர் மாதிரியே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது, ப்ரைவேட் நான் ப்ராஃபிட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. இருக்கிற டாப் 10 யூனிவர்சிட்டிஸை பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட், எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்ட்னு எல்லாமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். உள்ளதுலேயே அதிகமான டியூஷன் ஃபீஸ் எங்கன்னா அதுவும் இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் தான். அது எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நல்ல ஒரு சேரில் வசதியாக உட்காந்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணியையும் வச்சுக்கோங்க. வேணும்னா ஆரஞ்சு ஜூஸ் கூட வச்சுக்கோங்க. டக்குன்னு மயக்கம் வந்துடக்கூடாது பாருங்கள், அதுக்கு சொல்கிறேன். பிரின்ஸ்டனில் $54,000, ஹார்வர்டில் $54,000, கொலம்பியா யூனிவர்சிட்டியில் $64,000. இது ஒரு வருஷ டியூஷன் அண்ட் ஃபீஸ் காஸ்ட். இதுக்கு கூட போர்டிங், புக் செலவுன்னு மற்ற செலவையும் சேர்த்தா $15,000லேருந்து $20,000 வரை ஒரு வருஷத்துக்கு செலவாகும். ஆக மொத்தம் ஹார்வர்ட் மாதிரிப்பட்ட டாப் யூனிவர்சிட்டியில் எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் இல்லாமல் படிக்கணும்னா வருஷத்துக்கு $75,000 வேணும். அப்போ 4 வருஷ டிகிரியை முடிக்க $300,000 வேணும். தலை சுற்றுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஆல் இஸ் வெல்னு 3 வாட்டி சொல்லிக்கோங்க. இந்த காஸ்ட் டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில். ஆனால் ஆவரேஜாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்க $41,000 டியூஷன் அண்ட் ஃபீஸ், $15,000 மற்ற செலவுகள் அப்படின்னு மொத்தம் $56,000 வருஷத்துக்கு செலவாகும். 4 வருஷத்துக்கு மொத்தம் $225,000 வரை ஆகிடும். இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்க. அப்போ பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்க எவ்வளோ செலவாகும்? யூஎஸ் நியூஸோட டாப் யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங் பார்த்தோம்னா 20வது இடத்துல தான் முதல் பப்ளிக் யூனிவர்சிட்டி வருது, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, LA. இங்கே டியூஷன் ஃபீஸ் $43,000. யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகனில் $52,000. யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் கரோலினாவில் $36,000. இதெல்லாம் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸுங்கிறதுனால எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் ஆவரேஜாக பப்ளிக் யூனிவர்சிட்டியில் வருஷத்துக்கு $27,000 வரை ஃபீஸ் வரும். நம்ம டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸை டார்கெட் பண்ணுறதா இருந்தால் ஆவரேஜாக $35,000 வரை ஃபீஸ் எதிர்பார்க்கலாம். இது கூட மற்ற செலவுகள் $15,000 சேர்த்தோம்னா வருஷத்துக்கு $50,000. அப்போ 4 வருஷத்துக்கு $200,000. டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற அந்த $300,000க்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இந்த செலவு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் இன்னும் கம்மி. இன்ஸ்டேட் ஸ்டூடெண்ட்னா இந்த காலேஜில் சேரதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் அந்த ஸ்டேட்டில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். இந்த ரெசிடென்சி ரூல் ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடலாம். அதனால் உங்கள் ஸ்டேட் ரெசிடென்சி ரூல் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, LAயில் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு $43,000 டியூஷன் அண்ட் ஃபீஸ்னால் இன்ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு $13,000 தான். ஆவரேஜாக இன்ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் அண்ட் ஃபீஸ் $11,000 ஆகும். இது கூட மற்ற செலவுகள் $15,000 சேர்த்தோம்னா வருஷ செலவு $26,000. 4 வருஷ காலேஜ் டிகிரியோட மொத்த செலவு $104,000. ஸோ நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை இந்த அட்வான்டேஜுக்காக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். யூஎஸ்க்கு வெளியிருந்து அப்ளை பண்ணுறவங்களும் ஃபஸ்ட் இயர் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட செகண்ட் இயரில் இருந்து இன்ஸ்டேட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அந்தந்த ஸ்டேட் ரெசிடென்சி ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஆவரேஜாக $104,000 செலவாகுதுன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஆவரேஜாக $225,000 செலவாகுது.
பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? பப்ளிக் யூனிவர்சிட்டி யூசுவலாக பெரிய கேம்பஸில் இருக்கும். ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா மேஜரும் அங்கே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் சும்மா வதன்னு ஒவ்வொரு கிளாஸுக்கும் நூற்றுக்கணக்கில் இருப்பாங்க. அதுலேயும் இன்ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் ஃபீஸ் கம்மி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இருப்பாங்க. பப்ளிக் யூனிவர்சிட்டி பெருசு அப்படிங்கிறதுனால ரிசர்ச் அண்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் பொதுவாக இங்கே பெட்டராக இருக்கும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் யூசுவலாக ஃபோக்கஸ்டு மேஜர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் கவுண்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது சின்னதாக தான் இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ கம்மியாக இருக்கும். அப்படின்னா கிட்ஸுக்கு டீச்சர்கிட்ட இருந்து அதிக ஃபோக்கஸ் கிடைக்கும். வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கே ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் அப்படிங்கிறதுனால பொதுவாக இங்கே அதிக டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். அதாவது லோக்கல் ஸ்டேட்டில் இருந்து மட்டும் அதிகப்படியான மக்கள்னு இல்லாமல் உலகத்தில் உள்ள பல்வேறுபட்ட இடத்துல இருந்தும் பலதரப்பட்ட மாணவர்களை இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் இருக்கிற பொதுவான வேறுபாடுகள். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் மாறுபடும். எந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அதை பற்றி நல்ல ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கிற அட்வான்டேஜஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைய நிலவரப்படி யூஎஸில் மொத்த காலேஜ் செலவு $100,000 $300,000 வரை ஆகலாம். இது வெளியே பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஸ்டிக்கர் ப்ரைஸ். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ செலவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் யூஎஸ் சிட்டிசன் அண்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனான்ஷியல் கிராண்ட்ஸ் மூலமாக இந்த செலவை இன்னும் கீழே கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 விதமான ஃபைனான்ஷியல் கிராண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று நீட் பேஸ் கிராண்ட், இன்னொன்று மெரிட் பேஸ் கிராண்ட். நீட் பேஸ் கிராண்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஃபைனான்ஷியல் நிலைமையை பொறுத்து அவங்க தேவைக்கு ஏற்ப கொடுக்கப்படுற கிராண்ட்ஸ். நம்ம காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபாப்ஸா அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ரீ அப்ளிகேஷன் ஃபார் ஃபெடரல் ஸ்டூடெண்ட் எய்ட் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணணும். $65,000 கீழே வருஷ சம்பளம் வாங்குகிற ஃபேமிலிக்கு 100% இந்த கிராண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 100,000 கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு 100% வாய்ப்பு இல்லைனாலும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. $150,000 வருஷ சம்பளம் வரை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டிஸும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் உட்பட இந்த கிராண்ட்டை கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இந்த நீட் பேஸ் கிராண்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. மெரிட் பேஸ் கிராண்ட்ஸ் அங்கே கிடையாது. அவங்க இன்ஃபேக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அட்மிஷன் ப்ராசஸில் பணத்தை தவிர மிச்சம் இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர பணத்தை ஒரு அட்மிஷன் க்ரைட்டீரியாவாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் அட்மிஷன் டெசிஷன் எடுத்த பிறகு ஒவ்வொரு கிட்டோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப இந்த நீட் பேஸ் கிராண்ட்டை கொடுப்பாங்க. இப்போ வருஷத்துக்கு $100,000 சம்பாதிக்கிற ஒரு ஃபேமிலியை வச்சுப்போம். அவங்க குழந்தைக்கு ஹார்வர்டில் அட்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க கட்ட வேண்டிய ஃபீஸை எப்படி முடிவெடுப்பாங்கன்னா இந்த ஃபாப்ஸா அப்ளிகேஷனில் அவங்க ஃபில் பண்ணின அவங்க சம்பளம் மற்றும் சொத்தை பேஸ் பண்ணி இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அவங்க ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை பொறுத்து மாறுபடும். ஹார்வர்ட் அவங்க சைட்லேயே ஆவரேஜ் பேரண்ட் கான்ட்ரிபியூஷன் $12,000 பெர் இயர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஹார்வர்டை ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் வராது. நம்ம பிள்ளைகளுக்கு ஹார்வர்டில் அட்மிஷன் கிடைக்கிற அளவுக்கு திறமை இருந்துச்சுன்னா பணம் ஒரு தடையாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஹார்வர்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா டாப் எலிட் யூனிவர்சிட்டிஸுக்கும் பொருந்தும். பொதுவாக இந்த நீட் பேஸ் ஃபைனான்ஷியல் எய்ட் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் மற்றும் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஹார்வர்டில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈக்குவலாக அது அவைலபிளாக இருக்குது. இது எக்ஸப்ஷனல் கேஸ். இப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அவங்க கிராண்ட்ஸ் அவைலபிலிட்டி மாறுபடும். அதனால் உங்களுக்கு நீட் பேஸ் கிராண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுற யூனிவர்சிட்டியில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க சைட்டில் இருக்கிற ஃபைனான்ஷியல் எய்ட் பேஜில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மெரிட் பேஸ் கிராண்ட். இது கிட்ஸோட திறமையை பொறுத்து கொடுக்கப்படுற கிராண்ட். திறமைன்னா அத்லெட்டிக் திறமையாக இருக்கலாம் அல்லது அகடமிக் திறமையாக இருக்கலாம். எந்த திறமைனாலும் அதில் எக்ஸப்ஷனலாக இருக்கிற கிட்ஸுக்கு இந்த கிராண்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் மெரிட் பேஸ்ட் கிராண்ட் இருக்காது. ஆனால் எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களோட ஹைஸ்கூல்லையே காலேஜ் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அவங்களே நம்ம பிள்ளைகளோட திறமையை பொறுத்து எந்த காலேஜில் மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த மேஜர் நீட் பேஸ் கிராண்ட்ஸ் அண்ட் மெரிட் பேஸ் கிராண்ட்ஸ் தவிர மூணாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது ப்ரைவேட் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ். கூகுள், மெக்டொனால்ட்ஸ் மாதிரியான கார்ப்பரேஷன்ஸ் காலேஜ் ஸ்காலர்ஷிப்ஸு ஆஃபர் பண்ணுவாங்க. அதை நாம் தேடி கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணும். அதுக்கும் சில வெப்சைட்ஸ் இருக்குது. fastweb.com, scholars.app.com எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நிறைய கிட்ஸ் அவங்க ஹைஸ்கூல் ஃபைனல் இயரில் வாரத்துக்கு 2 ஸ்காலர்ஷிப்பாவது அப்ளை பண்ணுவாங்க. அது மூலமாக $500 ஸ்காலர்ஷிப் வந்தால் கூட அந்த எஃபர்ட்டுக்கு ஒர்த்து தான்.
இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் போக மிச்சத்துக்கு நம்ம கையில் இருந்து காசு போட்டாகணும். யூஎஸில் காலேஜ் ஃபீஸோட இன்ஃப்ளேஷன் 5லேருந்து 6% வரை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 12லேருந்து 14 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் டபுள் ஆகிட்டே போகும். இங்கே இந்த சார்ட்டில் ஆவரேஜ் யூஎஸ் காலேஜ் ஃபீஸ் கடந்த 20 வருஷமாக எப்படி கூடிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2001 $17,000 இருந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஃபீஸ் இப்போ $41,000 இருக்குது. $10,000 இருந்த அவுட் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி ஃபீஸ் இப்போ $20,000 இருக்குது. 3,600 இருந்த இன்ஸ்டேட் ஃபீஸ் இப்போ $11,000 இருக்குது. அப்போ நம்ம வருங்கால தேவையை எப்படி கால்குலேட் பண்ண? ஸ்காலர்ஷிப் கிடைச்சா நல்லது, ஆனால் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டினும் இல்லாமல் இன்ஸ்டேட்னும் இல்லாமல் நடுவில் இருக்கிற அவுட் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கான ஆவரேஜ் காஸ்ட்டை டார்கெட் பண்ணலாம். உங்களால் முடியும்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட காஸ்ட்டை கூட சேர்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேட் ஆவரேஜ் காஸ்ட் $27,000. இதை நம்ம கால்குலேட்டரில் யூஸ் பண்ணலாம். 4 வருஷத்துக்கு டியூஷன் அண்ட் ஃபீஸ் தேவை $108,000. எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் 5%. ரூம் போர்டிங் புக்ஸுன்னு மற்ற செலவுகள் வருஷத்துக்கு 15,000 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 4 வருஷத்துக்கு $60,000. அந்த எக்ஸ்பென்ஸ் 2% இன்ஃப்ளேஷன் ரேட்டில் ஒவ்வொரு வருஷமும் கூடுது அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். அப்போ நம்மளோட இன்றைய தேவை $168,000. 5 வருஷத்தில் அது $204,000. 10 வருஷத்தில் $249,000. 15 வருஷத்தில் $305,000. இதே இது ஆவரேஜ் இன்ஸ்டேட் காஸ்டான $11,000 யூஸ் பண்ணுனா இன்றைய தேவை $104,000. 15 வருஷத்து தேவை $172,000 அப்படின்னு வருது. இப்போ நம்ம குழந்தைக்கு 3 வயசுனா இன்னும் 15 வருஷத்தில் அவங்கள காலேஜுக்கு அனுப்புறதுக்கு அட்லீஸ்ட் $172,000 நாம் சேர்த்துருக்கணும். இதை சேர்க்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதை நாம் அடுத்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.